வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். நேரு எம்எல்ஏ தலைமையில் மின்துறை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம். ஈசிஆர் சாலையை மேம்படுத்த 25 கோடி ரூபாயில் சாலை அமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வார மாரத்தான் போட்டி. 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் மின்துறை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து மின்துறை தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மின்துறை வாயில் பகுதியில் இருந்து மின் கட்டண உயர்வு, ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டம் போன்ற திட்டங்களை கைவிடுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கோஷமிட்டனர். பின்னர் மின் கட்டண உயர்வு மற்றும் ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மின்துறை அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணி அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணபதி செட்டிக்குளம் முதல் சிவாஜி சிலை வரை NH 332A ஈசிஆர் சாலையில் 2786 மீட்டர் RCC வாய்க்கால், 1548 மீட்டர் RCC ஜெஸ்சி டைப் சென்டர் மீடியன் உடன் கூடிய 14 மீட்டர் தார் சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் விழா சின்ன காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக நுழைவு வாயில் அருகே நடைபெற்றது. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவில் பொதுமக்கள், PMLK ஆதரவாளர்கள், பாஜக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ரகு, நெசவாளர் நகர் பாபு, சாந்தகுமார், விஜி, அருணாச்சலம், யாசின் ஏற்பாட்டில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜஹான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் சார்பில் புதுச்சேரியில் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் ஓட்டம் நடைபெற்றது. ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் 6.0 என்பது தூய்மையில் இருந்து ஆரோக்கியத்திற்கு என்ற குறிக்கோளுடன் ஃபிட் இந்தியா இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நாடு தழுவிய தூய்மை மற்றும் ஆரோக்கிய இயக்கமாகும். இந்த ஓட்டமானது காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கியது. தூய்மை மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குதல், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை ஒழிப்பது மற்றும் பொதுமக்களிடையே சுகாதாரமான பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும். அதன்படி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் செயல்படும் மத்திய அரசின் ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையம் சார்பில் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் 6.0 விழிப்புணர்வு ஓட்டம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. கார்கில் நினைவிடம் அருகில் இருந்து புறப்பட்ட இந்த ஓட்டத்தை மருத்துவமனையின் பொறுப்பு அதிகாரி டாக்டர் கமலியா ஹரிஹரன் குமார் நெட்வர்லால், புதுச்சேரி நகராட்சி சுகாதார அதிகாரி தங்கமுடி பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதில் மருத்துவமனையின் டாக்டர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். கடற்கரை சாலையில் டூப்ளெக்ஸ் சிலை அருகே ஓட்டம் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் அதன் கொடியையும் அதன் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன்,
புதுச்சேரி அரசியலில் தற்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்தியா விடுதலை பெற்று 71 ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளதாக கூறினார். மேலும் புதுச்சேரியை ஆளக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும், எனவே புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரி வளர்ச்சி 22 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு சென்றுள்ளது எனினும் மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயம் என்றும், ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தனது தலைமையில் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. நாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த அசாதாரண சூழ்நிலையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம். வீட்டில் இப்படி பிள்ளைங்களை திட்டி 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 பார்ப்பாங்க, திருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பிச்சு பின்னிடுவாங்க. அந்த மாதிரி பிச்சு பின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்துடுறோம். நாங்கள் எந்த எதிர்பார்ப்போட இந்த அரசியல் கட்சியில நாங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக ஆரம்பிக்கல. இந்த ஆட்சியில ஏறக்குறைய நம்ம 70 ஆண்டு முடிஞ்சு 71 ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் அந்த பாண்டிச்சேரி விடுதலை அடைஞ்சு. ஆனா இது வரைக்கும் ஏதாவது மக்கள் தண்ணீரை பெற்றிருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாத்தி மக்களை வஞ்சித்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுமையாக அவர்கள் வச்சு இவங்க பொழைச்சின்னு வந்தாங்களே தவிர இவங்க யாருமே மக்களுக்காக யாருமே செய்யல. மக்களுக்கான ஒரு ஆட்சியை இந்த 70 ஆண்டு காலமாக இந்த மக்கள் எதிர்பார்க்கல, நடத்தவும் இல்லை. இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மதுபான தொழிற்சாலை எடுத்துங்க, ஊழல். மின்துறை எடுத்துங்க, ஊழல். அவர் சொல்றாரு மின்துறையில மின் கட்டணம் உயராது, நான் அதை பார்த்துக்குவேன், நான் அதை மானியம் கொடுப்பேன்னு சொல்றாரு. மானியம் கூட யார் வீட்டு காசு எடுத்து இவரு வீட்டு காசு கொடுத்து கொடுக்குறாரு மானியம்? அது அவனே கட்டி போறான். யாரை ஏமாத்துற வேலை? ஸோ இதெல்லாம் சரியான பாதை கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு அமைச்சர்லேருந்து ஒரு முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்கள் மேலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னா ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் நீங்க நடவடிக்கை அவசியமே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மக்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒட்டுமொத்த முதலமைச்சர் உட்பட ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அதனால இந்த புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையர் பாளையம் பகுதியில் உள்ள அங்காடியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார மையம் அமைக்கும் பணியை அரசு கொறடா AKD ஆறுமுகம் MLA பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையத்தில் உள்ள அங்கன்வாடி வளாகத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார மையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா AKD ஆறுமுகம் MLA கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முத்திரையர் பாளையம் தனபாலன் நகர் விரிவு பகுதியில் 5,86,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை தடுப்பு சுவர் கட்டும் பணியினையும் அரசு கொறடா AKD ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரையில் நடைபெற்ற கல்லறை திருவிழாவில் 1000 பேருக்கு மெழுகுவர்த்தி, பூக்களை அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா வழங்கினார். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்வார்கள். அதன்படி நேற்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி கிறிஸ்தவ கல்லறைகளில் இறந்தவர்களின் நினைவை போற்றும் கல்லறை திருவிழா நடைபெற்றது. இதில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா மறைந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை செய்து மூதாதையர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மெழுகுவர்த்தி மற்றும் பூக்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர்,
மறைந்தவர்களின் நினைவுகள் நம் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்களையும் அன்பையும் நினைவு கூர்ந்து தொடர்வோம். இன்று நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் அவர்களின் ஆத்மா அமைதியடைய செய்யும் பிரகாசமான பிரார்த்தனையாகும் என்றும், மக்கள் தங்கள் வீடுகளில் மறைந்த உறவினர்களின் நினைவை போற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த உணர்வுபூர்வமான தளத்தில் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் தேதி துவங்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் போட்டியை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் பழைய சாராய ஆலை, ஓட்டல் அதித்தி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டியூப்ளக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவீரன் வரணகுலத்தான் அவர்களை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்கு மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு செங்கேணி அம்மன் கோவில் மண்டபத்தில் மாவீரன் வரணகுலத்தான் அவர்களை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்கு மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்வர்ணாஸ்திரா அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் பரதவர் முன்னேற்ற பேரவையின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொருளாளர் தில்லை அசோக் தலைமை தாங்கினார். பரதவர் முன்னேற்ற பேரவை தலைவர் தயாளன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் ராமு ஸ்ரீனிவாசன் மற்றும் சமூக சேவகர் நாகை காளியம்மாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், நாகை மாவட்ட பாஜக தலைவர் விஜயேந்திரன் மற்றும் பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் சுரா வெங்கடேச பெருமாள் நன்றி கூறினார். ராதிகா வெங்கடேச பெருமாள் தொகுத்து வழங்கினார். உழவர்கரை தொகுதி அஜீஸ் நகரில் உள்ள கல்லறையில் அஞ்சலி செலுத்த வந்த கிறிஸ்தவர்கள் 500 பேருக்கு சமூக சேவகர் சசிபாலன் இலவசமாக மலர், மெழுகுவர்த்தி, அஞ்சலி செலுத்த தேவையான பொருட்களை வழங்கினார். கல்லறை திருநாளையொட்டி ரெட்டியார்பாளையம் தொகுதி அஜீஸ் நகர் கல்லறையில் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக மலர், மெழுகுவர்த்தி மற்றும் அவர்கள் அஞ்சலி செலுத்த பொருட்கள் ஆகியவற்றை 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் அனைவரும் அவரை ஆசீர்வதித்து நன்றி தெரிவித்து சென்றனர். உலக அமைதி தின விழா வருகிற 11ஆம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்துள்ளார். இது குறித்து உலக சமாதான தூதுவர் குருமகான் கூறுகையில், 1918ஆம் ஆண்டு முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது என்றும், அதனை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுவதாகவும், போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவரும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனை 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி காலை 11 மணி 11 நிமிடத்திற்கு தங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து தங்களின் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர், இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார்.
மேலும் திருவாங்கூர் அரசு குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்யவர்மா தம்புரான், திருவாங்கூர் அரச குடும்ப இளவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்புரான், வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், அமைதி தூதுவர்கள், கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை இன அபிவிருத்தி மையம் உள்ளது. இந்த கட்டிடத்தை பழுது பார்த்தல் மற்றும் சீரமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை இன அபிவிருத்தி நிலையம் உள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நிலையில் சேதம் அடைந்து காணப்பட்டது. மேலும் இதன் சுற்றுச்சுவர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாததால் இரவு நேரத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்ந்து வந்தது. இது குறித்து தொகுதியின் எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சேதமடைந்து காணப்பட்ட இந்த கட்டிடத்தை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் கட்டிடத்தை பழுது செய்தல் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற தொகுதியின் எம்எல்ஏ பாஸ்கர் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து மறுசீரமைப்பு பணிகள் நேற்று தொடங்கப்பட்டது. இதில் 24,61,000 நடைபெறும் இந்த பணியினை பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அவரை தொடர்ந்து சேதம் அடைந்த பகுதிகளை அதிகாரிகள் சென்று பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் மாறன், கால்நடைத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் மற்றும் கால்நடை மருத்துவர், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.